வணக்க மக்களே, சற்று முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? தாவைக்கு எதிராக வாக்களிக்க வேண்டுமா, இல்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கையா? இபிஎஸ் தரப்பின் எச்சரிக்கை. வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழக அரசு வரலாற்றிலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழக அரசு வரலாற்றிலே யாரும் எதிர்பார்த்தமாகத்தான் மாற்றத்தை கொண்டு இருக்கிறதா? அந்த வகைதான் விஜயின் புதிய ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்திலே 108 இடங்களை பிரித்து பெரும்பான்மை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த வகையில்தான், அதாவது இன்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் வாக்கெடுப்பு நடைபெறும் நிலையில்தான் கண்டிப்பாக விஜய் அவர்கள் தாவைக்காவுக்கு பெரும்பான்மை என்பது காமிக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா? அந்த வகையில்தான் அதிமுகவில் கூட உட்கட்சி வாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா? அதாவது அதிமுகவில் இரு பிரிவுகளாக பிரிந்து ஒரு அணியானது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் தலைமையில் ஒரு அணியாகவும், மற்றொரு அணியில் எடப்பாடி பழனிசாமியில் ஒரு அணியாகவும் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் இன்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் வாக்கெடுப்பு என்பது நடைபெறக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது. இந்த வகையில்தான் அதிமுகவில் ஏற்பட்ட இந்த பிளவு என்பது அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது 2 குழுக்களாக பிரிந்து தற்பொழுது செயல்பட ஆரம்பித்த நிலையில்தான் அடுத்தடுத்தாக என்ன நடக்கப் போய் என்ற ஒரு கேள்விக்குறியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறதா? அதாவது இதனிடையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இபிஎஸ் ஆதரவாளர்கள் OS மணியன் செய்தியாளர் பேசியதாக பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா? இந்த வகைதான், அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3ஆம் இடத்தை பெற்ற நிலையில் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆதரவாகவும், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சிலரும் போர்க்கொடி ஒன்றை தூக்கியுள்ளார்கள். இதனையடுத்துதான் எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற குழு கட்சி தலைவராக நியமிக்கப்பட வேண்டுமென சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள்லாம் சபாநாயகரை சந்தித்து கடிதத்தை அளித்திருக்கிறார்கள். அதேபோல் இபிஎஸ்ஓ தனது ஆதரவு எம்எல்ஏகளுடன் சபாநாயகரை சந்தித்துள்ளாராம். அதாவது தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் அளித்த கடிதத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏ OS மணியன் அவர்கள் திமுகவுடன் பேசி வருவதாக இபிஎஸ் கொடுத்த ஒரு அவதூறான தகவலை சி.வி. சண்முகம் அவர்கள் பரப்பியிருப்பார் என்று கூறியிருக்கிறார். அறவே இல்லாத அவர்களுடைய முயற்சிக்கு லாபம் சேர்க்கிற வகையில் சில கருத்துக்களை தந்துள்ளாராம். என்றைக்குமே திமுக அதிமுக எதிர்க்கட்சியாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கும் என அவர் கூறியிருக்கிறார். இதுதான் இன்றைய நிலைமை. அதிமுகவில் பொய்ச்சாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் சட்டமன்ற குழு கட்சி தலைவரும் எனவும் இந்த 47 எம்எல்ஏக்களை கைதிட்டு கொடுத்துள்ளார்கள். அதனை சபாநாயகம் வழங்கியுள்ளோம். அந்த அடிப்படையில் தான் கொறடா உள்ளிட்ட மற்ற நிர்வாகிகளின் எடப்பாடி பழனிசாமி நியமித்திருக்கிறார் என தெரிவித்துள்ளார்களாம். அதோடு ஏற்கனவே கடந்த 9ஆம் தேதி பொதுக்குழு கூட்டி அனைவரும் கையெழுத்திட்டு போட்டு கொடுத்திருக்கிறார்கள். மேலும் தூய்மையான ஆட்சி வழங்க வேண்டும் என்று கூறிய விஜய் சி.வி. சண்முகம் எடுக்கும் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க மாட்டார் என நம்புவதாக OS மணியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகின் இந்த உட்கட்சி பிளவு என்பது நாளுக்கு நாள் தீவிர நிலையில்தான் இது கண்டிப்பாக எடப்பாடியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்து கொண்டிருக்கிறதா? மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.